ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்டர். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் மல்லிப்பூவை 5 மினிட்ஸில் ஈஸியாக எப்படி கட்டலாம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். இது கொஞ்சம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வழக்கமாக நம்ம கட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மெத்தட் எதுவுமே இதில் யூஸ் பண்ணலை. இது விண்டோவை வச்சு தான் நான் இந்த மல்லிப்பூவை எப்படி ஈஸியாக கட்டலாம் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக் கொடுங்க, கீழே நீங்கள் எல்லாரும் கமெண்டும் பண்ணுங்கள். வாங்க எப்படி இந்த விண்டோவில் இந்த மல்லிப்பூவை ஈஸியாக நம்ம கட்டலான்னு அந்த மெத்தடை பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற த்ரெட்டு எடுத்துக்குங்க. நார்மலாக பூ கட்டுற த்ரெட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி எம்ப்ராய்டரி த்ரெட் தான் எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்குங்க. இப்போது இது என்ன பண்ணுங்கள், ஜன்னல் கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பியில் எதனா ஒரு கம்பியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த த்ரெட்டை இதே போல் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேனோ அதே மெத்தடில் நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த த்ரெட்டோட ஒரு பார்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கம்பியில் மட்டும் த்ரெட்டை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நாட் போட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த த்ரெட்டை இந்த கம்பியில் சுற்றிட்டு நாட் ஒரு 2 இல்லை 3 நாட் நல்லா டைட்டாக நீங்கள் போட்டுக்குங்க. இந்த மெத்தடெலாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கட்டலாம். இது இப்போ தான் நீங்கள் பூ கட்ட கற்றுக்குறீங்க பிகினர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஜாஸ்மினை எப்படி ஈஸியாக கட்டலான்னு வீடியோவும் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோ 14,000 வியூஸ் போயிருக்கு. ஸோ அந்த வீடியோலாம் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாட் நல்லா டைட்டாக போட்டுட்டேன். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த த்ரெட்டை மட்டுமே நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா இது நம்ம கட்டும் போது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஒரு சைடு நம்ம நாட் போட்டோம் இல்லையா, அடுத்த இது கட் பண்ணிவிட்டோம். இன்னொன்று இருக்குது பாருங்கள், அதில் இந்த த்ரெட் எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு அதுவும் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு மீடியம் சைஸில் நான் இதை கட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கேப்பு பாருங்கள், இந்த கேப்பில் நீங்கள் ஹேண்டை ஃபிங்கரை வச்சுக்கிட்டு இந்த ஃப்ளவர் மல்லிப்பூவை எப்படி வைக்கணும்னோ அதே போல் டைப்பில் நீங்கள் வச்சுக்குங்க. இப்போது ஒரு ஃப்ளவர் நான் எடுத்துட்டேன். அடுத்த ஃப்ளவர் இதே போல் நீங்கள் இருக்கிறா போல் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த நம்ம எக்ஸஸாக ஒரு த்ரெட்டு விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அதை நான் எப்படி போடுறேனோ அதே போல் போட்டு நீங்கள் இது நாட் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு டைம் ஒரு 2 இல்லை 3 நாட் போட்டுக்குங்க. அப்போ உங்களுக்கு அந்த பூ நம்ம அடுத்தடுத்து கட்டும் போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக ஹேண்டில் வச்சு கட்டியிருப்போம், நிறைய மாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள்லாம் இதை இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இது எண்டில் நான் எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறேன்னு அது ரொம்ப முக்கியம். நீங்கள் அதுவும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் அது எப்படி கட்டுறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கே இது ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இது கொஞ்சம் நல்லா கிட்ட வச்சு நீங்கள் நான் எப்படி இந்த ப்ராசஸ் பண்ணுறேனோ எப்படி கட்டுறேனோ அதே மெத்தடில் கட்டணும். பாருங்கள், இதில் கட்டும் போதே நம்மளுக்கு அந்த அடர்த்தியாக கிட்ட நல்லா தெரியுது. இது நான் மொட்டாக இருக்கும் போது உங்களுக்கு இது நான் இது எப்படி கட்டணும்னு ஈஸியாக காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கேப்புக்குள்ளே நான் அந்த த்ரெட்டை பூவை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை நான் எப்படி நாட் போடுறேன்னு மட்டும் நீங்கள் தெளிவாக பாருங்கள்.
பாருங்கள், ஒரு பூவாக நீங்கள் இதுக்குள்ளே வச்சுட்டு அடுத்த பூ என்ன பண்ணணும், இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து கீழே வச்சுட்டு இப்போ இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரெட்டை வந்து அது மேலே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வந்து ஒரு நாட் வந்து போடணும். இதை வந்து நீங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பூ வந்து கட்டணும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஈஸி மெத்தட் தான். இந்த மாதிரியே வந்து நம்ம பூ கட்டலாம், அதுவும் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும். பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதில் ஒரு மெத்தட் ஒன்று நான் சொல்லித்தருவேன், அதாவது ஃபினிஷிங் மெத்தட் வந்து அது எப்படி ஃபினிஷ் பண்ணணுன்னு. அந்த மெத்தட் ரொம்ப முக்கியமான மெத்தட். ஏன்னா ஃப்ளவர் எப்படி ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கணுமோ அதே போல் எண்டிங் முடிக்கும் போதும் அதே நம்ம வந்து சில மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணாதான் அந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு கட்டும் போது கீழே வந்து பிரிஞ்சு தனியாக வராது, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு இந்த வீடியோவை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், நான் அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், நம்ம கட்டுறாப்புல 1 by 1 வச்சுட்டு அதை வந்து இந்த 2 த்ரெட்டுக்கு மேலே விட்டுட்டு நீங்கள் வந்து நாட் போடணும். பாருங்கள், இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இப்போ கொஞ்சம் நம்ம அடுத்தடுத்த இது வந்து நம்ம கட்டணும். ஈஸி ட்ரிக் யூஸ் பண்ணி மல்லிப்பூவை அடர்த்தியான முறையில் சீக்கிரமாக எப்படி கட்டலாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அது எந்த ஸ்க்ரீனில் தரேன், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கனகாமரம் மல்லிப்பூ சேர்ந்து அதுவும் ஒரு மெத்தடில் ஈஸியாக எப்படி கட்டலான்னு வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது ஐக்கானாக தரேன், அதுவும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ அழகாக கட்டிட்டோம். ஜன்னலில் விண்டோவில் வச்சு கட்டும் போது கொஞ்சம் சீக்கிரமாகவும் நான் வந்து கட்டிட்டேன். இப்போது இது வந்து எப்படி கட்டணும்னு காமிக்கிறேன். அதே போல் ஃபினிஷிங் வந்து எப்படி முடிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு மல்லிப்பூ வந்து எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ரெண்டுமே சுற்றி விட்டோம் பார்த்தீங்களா, அந்த கம்பிக்கு நடுவில் இந்த ஃப்ளவரை வந்து நீங்கள் இந்த த்ரெட்டுக்கு நடுவில் வச்சுடுங்க. இப்போது இன்னொரு பூ வந்து எடுங்க, அது வந்து மேலே வச்சிங்கன்னா அடுத்த பூ வந்து அது பக்கத்துலேயே கீழே இருக்கிறாப்புல நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த த்ரெட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரெட்டை வந்து இந்த 2 த்ரெட்டுக்கு மேலே வந்து நீங்கள் அதை விட்டுட்டு இப்போ இதுக்குள்ளேருந்து நீங்கள் விடணும். கீழே நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம் பார்த்தீங்கன்னா, அந்த த்ரெட்டுக்குள்ளே நீங்கள் விட்டு எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு நாட் வந்து வந்துடும். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து 2 நாட் கூட நீங்கள் போட்டுக்கலாம், அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போது இந்த 2 த்ரெட்டுக்கு கேப்பில் ஒரு பூவை வந்து நீங்கள் இதில் வச்சுட்டு அடுத்த பூவை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இதுக்கு அதே கேப்பில் கீழே நீங்கள் அந்த ஃப்ளவர் இருக்கிறாப்புல வச்சுட்டு இப்போ நம்ம எக்ஸஸாக விட்டு அந்த த்ரெட்டை என்ன பண்ணணும், இந்த 2 த்ரெட் இருக்குது பாருங்க, அது மேலே நீங்கள் விட்டுட்டு இப்போ இந்த த்ரெட்டை வந்து நடுவில் நீங்கள் விட்டு எடுக்கணும். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக நாட் வந்துடும். இப்போ இது ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணோன்னா, ஏன்னா இதுதான் வந்து நம்ம ஃப்ளவருக்கு மேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபினிஷிங் தான் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு ஃப்ளவர் வந்து எடுத்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பெரிய பெரிய ஃப்ளவரில் நீங்கள் ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குட்டி ஃப்ளவரில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும் போது ஈஸியாக அது உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், மேலே ஒரு ஃப்ளவர் கீழே ஒரு ஃப்ளவர் வந்து வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணோம், இந்த த்ரெட்டை அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நாட் போட்டுக்குங்க. இப்போ நான் ஒரு நாட் போட்டேன். இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து இன்னொரு நாட் வந்து நான் போட்டுட்டேன். இப்போ அடுத்தது வந்து அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி 3 நாட் வந்து நான் போட்டுட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து இது வந்து கட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு மெத்தடும் சொல்லித்தரேன், ஃபினிஷிங் மெத்தட். இப்போ இதில் ஒரு ஃப்ளவர் வந்து வச்சுட்டு அடுத்த ஃப்ளவர் வந்து நீங்கள் கீழே இதே போல் வச்சுட்டு
அதை வந்து நீங்கள் சுற்றி விட்டுட்டு நம்ம நார்மலாக நாட் போடுவோம் பார்த்தீங்களா, பூ கட்டுற போல் அந்த நாட்டை போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஒரு 2 இல்லைன்னா 3 நாட் வந்து நீங்கள் வந்து போடலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜன்னலில் வச்சே நாட் போட்டோம், அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ 2 நாட் வந்து எப்படி ஃபினிஷிங் பண்ணுறோன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ விண்டோவில் வச்சு நம்ம அழகாக இந்த ஃப்ளவர் கட் பண்ணும்போது அது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். உடர்த்தியாகவும் இருக்குது, கிட்டேயும் இருக்குது. இதை பூத்த பிறகு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.